ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம். பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 3வது 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறேன்? என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கன சதுரங்கள் உள்ளன எனில் அதில் 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. பாருங்கள். ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கன சதுரங்களின் விகிதம் என்ன? பச்சை மற்றும் நீலம் கன சதுரங்களின் விகிதம் என்ன? ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்களை காணலாம்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எழுதலாம். அப்போது பெட்டியில் உள்ள ஃபஸ்ட்டு பச்சை சொல்லியிருந்தாங்களே, பச்சை கன சதுரங்கள் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 3. அதுக்கப்புறம் நீலகன சதுரங்கள் 9. அதுக்கப்புறம் மஞ்சள் கன சதுரங்கள் 4. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கன சதுரங்கள் பார்த்திங்கன்னா 8. அப்போது நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறோம்? ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். அப்போது ஆரஞ்சு மஞ்சள், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அதுக்கப்புறம் மஞ்சள். பாருங்கள், ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கன சதுரங்களின் விகிதம். அப்போ இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போது ஆரஞ்சு மேலே வரும், ஆரஞ்சு பை மஞ்சள். அப்போது ஆரஞ்சு எவ்வளோ? 8, மஞ்சள் எவ்வளோ? 4. 4ஆம் அமைப்பில் அடிச்சிங்கன்னா இது 2, இது 1. அப்போ 2/1 வரும். அப்போ விகிதத்தில் எழுதிங்கன்னா 2:1 வரும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள். என்ன கேட்டோம்? பச்சை மற்றும் நீலம். அப்போது பச்சை மற்றும் நீல கன சதுரங்களின் விகிதம். அப்போது ஃபஸ்ட்டு மேலே பச்சை வகுத்தல் நீலம். அப்போ பச்சை எவ்வளோ? 3, நீலம் எவ்வளோ? 9. இப்போ 1 3 3 9 வரும். அப்போது 1/3 வரும். அப்போது இது விகிதத்தில் இருந்தீங்கன்னா 1:3. அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதம்? இப்போ விகிதம்னா இது பச்சை ஈஸ்ட்டு நீலம், அதுக்கப்புறம் பச்சை ஈஸ்ட்டு மஞ்சள், பச்சை ஈஸ்ட்டு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஈஸ்ட்டு பச்சை. அதுமாதிரி மாற்றி எழுதி எவ்வளோ நம்ம விகிதங்கள் உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. பாருங்கள், கடைசியாக ஃபஸ்ட்டு பச்சை ஈஸ்ட்டு நீலம், இது 1. அடுத்தது நீலம் ஈஸ்ட்டு பச்சை, இது 2. அதுக்கப்புறம் மஞ்சள் ஈஸ்ட்டு பச்சை, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஈஸ்ட்டு பச்சை, அதுக்கப்புறம் பச்சை ஈஸ்ட்டு மஞ்சள், நீலம் ஈஸ்ட்டு மஞ்சள், மஞ்சள் ஈஸ்ட்டு நீலம், ஆரஞ்சு ஈஸ்ட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் பச்சை ஈஸ்ட்டு ஆரஞ்சு, நீலம் ஈஸ்ட்டு ஆரஞ்சு, மஞ்சள்
இஸ்டு ஆரஞ்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு இஸ்டு நீலம். மொத்தம் எவ்வளோ வருது? ஒரு லைனில் 4 வருதுன்னா அப்போ 4 12. அப்போது என 12 விகிதங்களை காணலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறது, சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறது, A/B மற்றும் B/C ஆகியவற்றை காண்க, இவை விகித சமமாக என சரி பார்க்க. அப்போ ஃபஸ்ட்டு ABC என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சி வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போது சி பெறுவது எக்ஸ் என்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பி பெறுவது பி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. சி பெறுவது போல் இருமடங்கு பி, சியை விட 2 மடங்கு பின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 மடங்குன்னா 2 பெருக்கணும், அப்போ 2xன்னு வரும். அதுக்கப்புறம் ஏ பார்த்திங்கன்னா ஏ பெறுவது, இங்கே ஏ பெறுகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ பி பெறுவது போல் இருமடங்கு, பி வந்து 2xனா இது கூட இன்னும் 2 பெருக்கணும். அப்போ 2 பெருக்கல் 2x. அப்போது ஏவோட மதிப்பு 2 பெருக்கல் 2x. அப்போது இதை நம்ம வந்து இப்போ பிரதியிடலாம். பாருங்கள், A/B/C = A என்னது 2 பெருக்கல் 2x B என்னது 2x C என்னது x. அப்போது இது பெருக்கினீங்கன்னா 4x 2x x. அப்போ எல்லாத்துலேயும் பொதுவாக x இருக்குது. அப்போ x வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 4x = 4:2:1. அப்போ இதோட விகிதம் பார்த்திங்கன்னா 4:2:1. அப்போது therefore A/Bனா அதான கொஷினில் கேட்டிருந்தாங்க. A/Bயும் B/C வந்து விகித சமமாக. அப்போது A/Bனா A என்னது, A வந்து இது B இது C. அப்போ A வந்து 4 B வந்து 2. அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் இது 2:1ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் B/C பார்த்திங்கன்னா B என்னது 2 C வந்து 1. அப்போ 2:1. அப்போ ரெண்டுமே சமமாக வருதுங்களா? அப்போது இவை இரண்டும் விகித சமம் ஆகும். அப்போ therefore A/B விகித சமம் B/C. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 4வது ஆன்சர்.